ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ஜாதகத்தில் சுக்கிரன் சனியை இயக்கினால் வீடு, வாகனம், சுகம் உண்டாகும். இந்த தலைப்பில் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன். இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. நல்ல வீடு இருக்கணும், அதே போல் நல்ல வாகனம் இருக்கணும், அதே போல் நல்ல சுகமாக வாழணும் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே இந்த வீடு, வாகனம், சுகமான வாழ்க்கை நிலை இதெல்லாம் கிடைச்சிறதில்ல. அது கிடைக்காம இருக்க ஜாதகங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ பெரிய நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொந்த வீடே இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பாங்க. வாடகை வீட்டில் இருந்தால் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த வாடகை வீடுங்கையிலே சுகம் போயிடுது. அப்புறம் வாகனம். இப்போ வாகனம் இப்போ புதிய விஷயங்களை பார்க்கும்போது முன்னெல்லாம் சைக்கிள் வச்சுருந்தா அதை வாகனம், நல்ல வாகனம்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து டூ வீலர் இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வந்தது. இப்போ காருங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே காருங்கிற ஒரு கனவு, அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லார்ட்டையுமே இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கார் வச்சுருக்கவங்க கூட நல்ல காரு, அதாவது ஒரு பிஎம்டபிள்யூ, ஆடி காரு, மெர்சிடிஸ் இந்த மாதிரிலாம் கார் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்குது. கார் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது. இப்படி வீடு, அதே போல் சில பேர் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது மாதிரிலாம் ஆசைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஆசைகள்லாம் எல்லாருக்கும் நிறைவேறுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைவேறதே கிடையாது. தடைகள் அதிகமாக இருக்கும். ஏன் தடைகள் வருது? எல்லோரும் போல தானே நம்மளுக்கும் வாழ்க்கை நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு வருமானம் போதுமானதாக இருக்காது. அதே போல் வருமானங்கிறது அவங்க தேவைகளுக்கு, அன்றாட தேவைகளுக்கு, அதே போல் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை நடத்துகிறதுக்கு போதுமானதாக தான் இருக்கும். இப்படி வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, நல்லா சுகமான வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிறது நினச்ச வாழ்க்கை. அதாவது ஒவ்வொருத்தரும் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்கிறதே கிடையாது. வாழணுங்கிறதுக்காகவே எல்லாமே ஏதாவது ஒரு வருமானத்தை தேடிக்கணும், அந்த வருமானத்துக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அப்படி தான் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க, பல பேர் தோற்றுருவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் ஏதாவது வழி இருக்கா, ஒரு சூட்சமமான வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. இதில் ஜாதகத்தில் அதற்கான சில சூட்சமமான வழிகள் இருக்குது. அது நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாமலே அந்த விஷயங்களை செய்வாங்க. அதனால அவங்களுக்கு நான் சொல்கிற இந்த வீடு, வாகனம், சுகம் இதெல்லாம் இயல்பாகவே கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு தேவைக்கு மேலே நல்ல வருமானம், அதிக வருமானம், அதிக அளவுக்கு பணம் சேமிப்பு, இந்த மாதிரிலாம் உண்டாகிற அளவுக்கு வருமானம் கூடுதலாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வீடு வாகனம் வாங்கிறது, அது அந்த வீட்டில் சுகபோகமாக வாழ்கிறது, இதெல்லாம் சாதாரண விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த வீடு, வாகனம் வாங்க முடியாத அளவுக்கு வருமானம் குறைவாக உள்ளவங்களுக்கு நான் ஒரு சுலபமான வழி, இது மிக ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நான் சொல்கிறது. இதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு வழி சொல்லித்தரேன். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். அப்படின்னா என்ன, ஏதோ பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன்னா, சம்பாதிச்சா தானே நிறைய வருமானம் வந்தால் தானே நம்ம வீடு, வாகனம்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ பெரிய அளவுக்கு ஏதோ பண வரவை பற்றி நான் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறத எல்லோரும் இந்த பதிவு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி தோணும். எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம
இது கிடைச்சாதான் அது வரும் அப்படின்னு நம்மளே தடை போடக்கூடாது. இப்போ வீடு வாங்கணுன்னா நிறைய வருமானம், பணம் இதெல்லாம் வேணும். அப்படி தான் நம்ம சம்பாதிக்கிற காலத்தில் தான் அதெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கிறதுனால தான் அதுவே ஒரு தடையாயிரும். ஆனால் வீடு, வாகனம் அப்படிங்கிறத வாங்கிறதுக்கு வேறு சில தாந்திரிகமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. எப்போவுமே இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு கிரகத்தை வச்சு தான் ஒவ்வொரு பொருளும் சரி, உயிரும் சரி, எந்த ஒரு விஷயமே ஒரு கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே செயல்படாது. அந்த கிரகங்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்சால் நம்மளுக்கு தேவையானதை வந்து அடையலாம். அதுக்காக நான் அந்த சீக்ரெட் புக்கில் உள்ள மாதிரி சில விஷயங்களோ, அதுவும் பிரபஞ்ச தொடர்புகளை வச்சு நம்ம செய்யக்கூடிய சில வேலைகளோ அப்படி கூட நான் சொல்லலாம். அதுவும் வந்து உண்மைதான். அந்த அளவுக்கு வந்து பவர் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. பிரபஞ்ச தொடர்பை வச்சு வாங்கிறதுக்கான பவர் வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்காது. ஏன்னா பலவித எண்ணங்கள், பலவித பொருளாதார பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதே போல் பலவித சிந்தனைகள் உள்ள மனிதனுக்கு மனதை ஒருமுகப்படுத்தி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க வேண்டிய அந்த சக்தியை வந்து மனிதனுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஆனால் நம்ம வந்து அதையே ஒரு ஆக்டிவாக பண்ணும்போது, அதாவது ஒரு இதை வந்து இயக்கும்போது அந்த நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் வந்து கிடைச்சிரும். அதுக்கான ஒரு ஈஸியான வழியை இதில் சொல்லித்தரேன். இப்போ நான் இந்த பதிவில் சில விஷயங்கள் பேசும்போது அடிப்படையிலேருந்தே சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் நிறைய பேசுகிறீங்க, விஷயத்த சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வீடியோங்கிறத நான் வீடியோ மாதிரி போடணுன்னா இந்த மாதிரி பேசுனா தான் ஒரு வீடியோ வந்து நான் பேசுகிறதே ரொம்ப கம்மியான வீடியோ, ரொம்ப கம்மியான நிமிஷத்தில் பேசி போடுறேன். இதுக்கும் கீழே நான் பேசணுன்னா அது ஷார்ட்ஸ் ஆகிரும். அது புரியலை யாருக்கும். அது தெரியாமல் தெரியலன்னா பேசாமல் இருக்கணும். அதுக்கு கமெண்ட் போடுறாங்க, லென்த்தாக பேசுகிறீங்க, குறைச்சி பேசுங்க அப்படிங்கிறாங்க. குறைச்சி பேசுனா நான் வீடியோவே போட முடியாது. ஏன்னா அதை வீடியோவாக அப்லோடு பண்ணவும் முடியாது, வீடியோவாக எடுத்துக்க மாட்டாங்க. சில விஷயங்களை நம்ம பேசி அடிப்படை விஷயத்துலேருந்து பேசி, அதுவும் நான் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே போடுற வீடியோக்கள் இது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ கிடையாது. அதுவே பொறுமை இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே கமெண்ட் போடுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும்? ஒரு எந்த நாலேஜுமே இல்லாமல் எடுத்தோன்னே கமெண்ட் போடுறது. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அந்த விஷயத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் சொல்ல முடியும். இப்போ நான் வீடியோவை வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நானும் சும்மா வீடியோ போடாமல் இருக்கலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனியை இயக்கினால் வீடு, வாகன சுகம் உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்லித்தரேன். இப்போ சுக்கிரன்கிறது தான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி. அதுதான் வந்து வருமானத்தை சொல்லக்கூடியது, வருமானத்தை கொடுக்கக்கூடியது. சுக்கிரன் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி. வருமானங்கிற இடத்துக்கு வந்து சுக்கிரன் வந்து காரக கிரகமாக இருக்கார். அதே போல் ஒரு ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், அதை தான் லாபஸ்தானம்பாங்க. அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து சனி பகவான். அந்த சனி பகவான் தான் ஒவ்வொருத்தருக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடியவர். லாபம் அப்படிங்கிறதே சனி பகவான் தான். அப்போ ஒருத்தருக்கு வருமானங்கிறது எல்லாருக்குமே வரும். காமனாக வருமானம் வந்து இல்லாமல் போகிறது 99% பேருக்கு வருமானம் இருக்கும். அது பத்தாம தான் இருக்கும். சில பேருக்கு அதிகமாக வரும். யாரோ ஒருத்தருக்கு 1% வேணால் வருமானங்கிற ஒரு இதே இல்லாமல் இருக்கலாம். வருமானம் அப்போ கூட இருக்கும். இல்லைன்னா அவர் எப்படி உயிர் வாழ முடியும்? ஏதோ அவர் உழைக்காமலே அவருக்கு வருமானம் ஏதாவது இருக்கும். உழைச்சி வரதான் வருமானம்னு கிடையாது. உழைக்காமல் அவருக்கு ஏதோ ஒரு வாடகை வருமானம், இல்லை மற்றவங்க யாராவது ஹெல்ப்பில் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொடுக்கறது கூட வருமானம் தான். அதுபோல் இந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனீஸ்வரர்.
இதனால தான் ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரனும் சனியும் இணைஞ்சிருந்தாலே மகாலட்சுமி யோகம்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும், வீடு வாகனம் எல்லா வித எந்த பொருளும் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த சுக்கிரன் வந்து ஒரே கட்டத்தில் தான் இணைஞ்சிருக்கணும்னு கிடையாது. சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து ஒன்றாம் இடத்துல அதுக்கடுத்து 5ஆம் இடம், அதுக்கடுத்து 9ஆம் இடம், இந்த மாதிரி சுக்கிரனும் சனி இந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு வந்து அந்த யோகம் கிடைச்சிருது. இப்படி எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அமையாமல் கூட இருக்கும். அப்படி அமையாமல் இருந்தால் அவங்களுக்கும் நம்ம வந்து இயக்கலாம். அதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன். இப்போ வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாகனத்தை நம்ம சுக்கிரன்னு சொல்லுவோம். எந்த ஒரு வாகனமும், ஒரு கார் இருந்தாலும் வாகனம் தான், அதே போல் 2 வீலர் இருந்தாலும் வாகனம் தான், அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் இருந்தாலும் வாகனம் தான். இந்த வாகனத்தை வந்து இது சுக்கிரன் ஆயிடுச்சு. அதே வாகனத்தை நீங்கள் தொடச்சிங்கன்னா சனியை இயக்கிறது. சுக்கிரனை சனியை வச்சு இயக்கிறோம். அப்போ சுக்கிரன் சனி இயங்கிடும் அந்த இடத்துல. நீங்கள் எந்த ஒரு வாகனத்தையும் தொடர்ந்து ஒரு 90 நாள், அது 3 மாதம் வரையும் தொடச்சி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமான ஒரு மாற்றம் வந்து நடக்கும். நீங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து நல்ல வீட்டுக்கு போவீங்க. இல்லைன்னா உங்கள் வீடே நல்லா மாறும், நல்ல ஒரு சுகமான ஒரு நிலைக்கு வந்து மாறும். இது வந்து நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குற ஒரு வாகனத்தை துடைக்கிறதுல இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இவ்வளோ தெளிவாக ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லை, சில பேர்கிட்ட எந்த வாகனமுமே இருக்காது. வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபேனு இல்லை ஏதோ ஒரு பயன்படுத்துகிற பொருளை வந்து நீங்கள் துடைக்கிறது. அதே போல் வீட்டில் உருளின்னு ஒன்று இருக்கும். இந்த இல்லாத வீடுகளில் வாங்கி வைங்க. அந்த உருளியில் தண்ணி ஊற்றி பூ வைங்க. பூக்கள்லாம் போடுவாங்க. அந்த உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ராசியான பூவாக இருக்கோ உங்கள் நட்சத்திரப்படி அந்த பூவை வாங்கி அதில் தண்ணி ஊற்றி அதில் அந்த பூவை போட்டு வைங்க. அதெல்லாம் பல இடங்களில் இருக்கும், பணக்காரங்க வீட்டிலலாம் இருக்கும். அது ஏதோ அழகுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அது கிடையாது. அது பணத்தை ஈர்த்து கொடுக்கும், உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிடும். அது வந்து உங்களுக்கு வீடு வாகனம் சுகங்களை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சுக்கிரன் சனியை இயக்கிறதுக்கு. நான் இதில் 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டை துடைக்கிறது. நீங்கள் எங்கே துடைச்சாலும் அங்கே சனி இயங்கிறோம். துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறதே வந்து சனீஸ்வரர் இயங்குவார். சுக்கிரனை இயக்கிறது பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி எங்கே வந்து ஒரு அழகுப்படுத்தினாலே எங்கள் சுக்கிரனை நீங்கள் இயக்குறீங்கன்னு தான் அர்த்தம். இது 2ஐயும் காம்பினேஷனாக கொண்டு வரணும். அதுதான். அதே போல் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இந்த 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்தையும் இயக்குனாலும் அவங்களுக்கும் வீடு வாகனம் சுகம் இது கண்டிப்பாக உண்டாகும். அப்போ வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் என்ன கிரகமாக வருது. இப்போ 2ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார், 11ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதி இருப்பார். இது ரெண்டுமே வேறு வேறு கிரகமாக தான் இருக்கும். அந்த கிரகங்களை எந்த முறையில் இயக்கினா இவங்களுக்கு வந்து இந்த வீடு வாகனம் சுகம் உண்டாகுங்கிறத ஒவ்வொரு ஜாதகமும் நம்ம பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். நான் வந்து இதில் காமனாக சொல்லியிருக்கேன். பொதுவாக இந்த உலகத்துக்கே வந்து சுக்கிரன் சனியை இயக்கினா தான் வீடு வாகனம் யோகம் உண்டாகும். ஆனால் சில பேர் வந்து என்னென்னா சம்பாதிக்கணும், நிறைய பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் கரெக்டு. ஆனால் அதை விட இதை செஞ்சால் தான் வரும். இல்லைன்னா அந்த சம்பாதிக்கிறதுலேயே தடை வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சம்பாதிச்சிட்டா நீங்கள் வீடு வாகனம் வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த வீடு வாகனத்துக்கு மதிப்பு கொடுக்காம அது பற்றின ஒரு சிந்தனை இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்குன்னா அது உங்கள்கிட்ட வராது. அதனால வருமானத்தையே குறைக்கும். உங்களுக்கு ஓரளவு கட்டுக்குள்ளேயே தான் வருமானம் இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன்.
இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.